Hi all, myself K. Karthik Kumar. In this lecture video, we are going to see about basic operations on signals, that is particularly of dependent variables. Generally, we know there are two different types of variables are available, that is dependent variable and independent variable. In the previous lecture, we have seen about some different types of elementary signals, that is step, impulse, ramp, and etc. In this lecture, we are going to see about some dependent variables, that is generally we have two different types of variables, that is one is dependent variable, another one is independent variable. We know what is dependent and independent variable, that is for example x of t. In x of t, here x is the dependent variable and t is the independent variable. This one is we already know, this one is independent variable, this is dependent variable, and another one this is the continuous form. This is in continuous form. For discrete time form, it can be represented as x of n, that is x of, in square bracket our signal must be represented, that is x of square bracket of n. Here it is curve bracket. This is more important to be known for understanding of further topics. பார்த்தோம்னா இதில் வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் சிக்னல்ஸ், அதாவது பேசிக் ஆப்ரேஷன்ஸ் கேட்டகரைஸ்ட் இன்டு டூ டைப்ஸ் டிபெண்டிங் ஆன் வெதர் தே ஆப்ரேட்டட் ஆன் டிபெண்டன்ட் ஆர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ரெப்ரசென்டிங் த சிக்னல். அதாவது அதை தான் நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு வேரியபிள் இருக்குது, டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அதை தான் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க பேசிக் சிக்னல் ஆப்ரேஷன்ஸு. இதில் என்னென்னு பார்த்தோம்னா டிபெண்டன்ட் வேரியபிளில் வந்து அதை வந்து மூணு இதாக வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். அனதர் ஒன் டிவிஷனும் வந்து பாசிபிள் தான். இதில் வந்து மேஜராக வந்து மூணு இதாக வந்து பேசிக் த்ரீயாக வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் பார்த்தோம்னா டைம் ஷிஃப்டிங், டைம் ஸ்கேலிங், டைம் ரிவர்சல், இந்த மாதிரி வந்து சிக்னல் வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இதில் வந்து நம்ம டிபெண்டன்ட் வேரியபிள்ங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேக்னிடியூட். டிபெண்டன்ட் வேரியபிள்ங்கிறது மேக்னிடியூட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒய் ஆக்சிஸ், மேக்னிடியூடுங்கிறது வந்து ஒய் ஆக்சிஸ். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்லாம் பார்த்தீங்கன்னா டி, எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது டைம் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். அதாவது டிபெண்டன்ட் வேரியபிளில் ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அடிஷன். அடிஷனுங்கிறது வந்து இந்த ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஆப்ரேஷன் விச் வில் கன்சிடர் வில் பி த அடிஷன். த அடிஷன் ஆஃப் சிக்னல் இஸ் வெரி சிமிலர் டு ட்ரெடிஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ். தட் இஸ் இஃப் x1 of t and x2 of t are two continuous time signals, then the addition of these two signals is expressed as x1 of t plus x2 of t. Thus the resultant signal can be represented as y of t. That is the addition of the two signals is stored in another variable, that is y of t. And similarly for discrete time signal, it is instead of x1 of t and x2 of t, here x1 of n and x2 of n, and that is here it is square bracket. You must note this. Here it is curve bracket, and y of n is equal to x1 of n plus x2 of n. The result of this addition will be stored in y of n. இதான் வந்து அடிஷன். அதாவது இந்த ஒரு இது வந்து ஃபார் டிஸ்க்ரீட்டுக்கு வந்து டிஸ்க்ரீட் டைம் சிக்னலுக்கு இந்த ஃபங்க்ஷனு அடிஷனு, இது வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னலுக்கு. இதில் நம்ம பார்த்தோம்னா அடிஷன், அதாவது அடிஷன் சப்ட்ராக்ஷனாக நம்ம டேரெக்டாக வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ x1 ஆஃப் டி அப்படின்னு x1 ஆஃப் டி ப்ளஸ் x2 ஆஃப் டி அப்படி இருக்குன்னா, இப்போ x1 ஆஃப் டி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து x1 ஆஃப் 0, இப்போ அந்த டைம் வந்து 0 இருக்குன்னா, அதே இது இன்னொரு கர்வில் உள்ள x1 ஆஃப் x2 ஆஃப் 0, அந்த டைம் ஆக்சிஸ் வந்து 0ல் உள்ள அந்த வேல்யூவை தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதாவது இங்கே 0 இருந்துச்சுன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இங்கேயும் 0 தான் இருக்கணும். இங்கே 1, இங்கே 0 அப்படிலாம் இருக்கக்கூடாது. இங்கே 0 இருந்துச்சுன்னா இங்கே 0 இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து நியூ சிக்னல் வந்து டெரைவ் பண்ண முடியும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ரெண்டுமே சேமாக இருக்கணும். இப்போ x1 ஆஃப் 0 இருந்துச்சுன்னா x2 ஆஃப் 0வாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம சிக்னலை வந்து ஆட் பண்ண முடியும். இல்லைனா வந்து x1 ஆஃப் 1 இருந்துச்சுன்னா x2 ஆஃப் 1 அப்படி இருக்கணும். ரெண்டுமே வந்து சேமாக இருக்கணும். விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னலில் பார்த்தோம்னா, கண்டினியூஸ் டைம் சிக்னலில் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து -2லேருந்து நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம். -2, -1.5, -1 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அப் டு வந்து நம்ம 2 வரைக்கும், அதாவது 1.5 2
1.5 2 வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதே டிஸ்க்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படி டிஃபைன் பண்ண முடியாது. டிஸ்க்ரீட்டில் டெஃபினேஷன் எப்படின்னா, இப்போ எல்லாமே ஹோல் நம்பராக தான் இருக்கணும். இப்போ வந்து இன்டிஜராக இருக்கணும். -2 -1 0 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 2 1.5 அந்த மாதிரி 5 அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வராது. ஃபார் மேனிப்புலேஷன் பர்பஸுக்கு வரும். ஆனால் ஆஸ் பர் டெஃபினிஷன் வந்து ஹோல் நம்பராக தான் வந்து டிஸ்க்ரீட் டைம் சிக்னலாக இருக்கணும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட் தட் இஸ் டு பி நோட்டட். நெக்ஸ்ட்டு இதான் வந்து இப்போ வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வந்து எப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இப்போ இங்கே வந்து சிக்னல் வந்து 1 இருக்குது, இங்கே வந்து சிக்னல் 1 இருக்குது அப்படின்னா இந்த 2 சிக்னலையும் ஆட் பண்ணுறாங்க. இது வந்து x1ன்னு வச்சுக்கிறோம், இது வந்து x2ன்னு வச்சுக்கிடுவோம், இது வந்து y, இது வந்து அவுட்புட் அதாவது ரெஸ்பான்ஸ், இது வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோம். இந்த 1ஐயும் இங்கே வந்து 0 ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறாங்கன்னா இங்கே 0 இருக்குது, ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் இங்கே வந்து 1. அதாவது இங்கே வந்து -2ல் x ஆஃப் -2ல் உள்ள வேல்யூ வந்து 1, இங்கே வந்து x ஆஃப் -2ல் வேல்யூ வந்து 0. அதனால வந்து இங்கே x ஆஃப் -2ல் வேல்யூ வந்து 1 வருது. இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்து சேமாக இருக்கணும், இந்த ரெண்டு இதுலேயும் x1லேயும் x2லேயும் சேமாக இருக்கணும். இதைத்தான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். அதே மாதிரி -1.5 இங்கே -1.5 ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம்னா இங்கே வந்து -1.5 இருக்குன்னா 1, இங்கே வந்து -1.5 இருக்குன்னா 0.4 சம்திங் இருக்குது. அதனால் இங்கே வந்து 0.2 ஆர் 0ன்னு வச்சுக்குவோம். 0 இருந்துச்சுன்னா 0. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த இது அடிஷனு. இதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாமே வந்து இதே மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதே இதுலேயும் x ஆஃப் -1 இருக்குன்னா 1 இருக்குன்னா இங்கே வந்து அதே இதில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இங்கே வந்து நம்ம அதே மாதிரி வந்து வேல்யூஸ் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஆடிங், அதாவது ரெண்டு சிக்னல் வந்து ஆட் பண்ணுறோம். இந்த சிக்னலையும் வந்து ஆட் பண்ணால் இந்த சிக்னல் வந்து கிடைக்குது. அதை தான் வந்து இங்கே சொல்ல வர்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ளிகேஷன். அதாவது அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிஷனில் வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் அடிஷன் பிளேஸ் இட்ஸ் ரோல் இன் கேஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சிக்னல் த்ரூ கம்யூனிகேஷன் சேனல். அதாவது கம்யூனிகேஷனில் வந்து சிக்னல் டிரான்ஸ்மிஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. விச் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த அடிஷன். அதேமாதிரி நாய்ஸ், இப்போ வந்து நம்ம கம்யூனிகேஷனில் வந்து நம்ம அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நாய்ஸ் வந்து ஆட் ஆகும். இப்போ அந்த நாய்ஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ நாய்ஸ் இருக்குது எந்த இதில். அதுமாதிரி another example which can be quoted is of tethering whether the noise is added to the signal intentionally. இதே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். This is because when done so one can effectively reduce the undesired artifacts created and an aftermath of quantization error. அதாவது வந்து undesired திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி குவான்டைஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து சொல்கிறாங்க இந்த இதில். இது வந்து இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அடிஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன் வந்து இட் இஸ் ஆல்சோ சிமிலர் டு அடிஷன். சப்ட்ராக்ஷன் டீல்ஸ் வித் த சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 or more signals in order to obtain a new signal. Mathematically it can be represented as continuous time signal. பார்த்தீங்கன்னா y of t is equal to x1 of t minus x2 of t. discrete time signal பார்த்தோம்னா y of n is equal to minus x1 of n minus square bracket of x2 of n. இதான் வந்து டேர்மு. இது வந்து டிஸ்க்ரீட்டுக்கு, இது வந்து கண்டினியூஸ்க்கு. இப்போ இது வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்க்ரீட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அடிஷனுக்கு வந்து கண்டினியூஸில் பார்த்தோம். இது வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னல். இங்கே வந்து டிஸ்க்ரீட்டுக்கு நம்ம எடுத்துருக்கோம் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட்னா ஒன்றும் இல்லை, எல்லா இன்ஸ்டன்ஸ்லையும் இருக்காது, அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ இது ஒரு சிக்னல், இது ஒரு சிக்னல், ரெண்டத்தை மைனஸ் பண்ணால் இந்த சிக்னல் கிடைக்குது. இப்போ பார்த்தோம்னா இங்கே வந்து மைனஸ் 3 பாயிண்ட் சம்திங் இருக்குது, 3.4 சம்திங் இருக்குது, -2 அப்படி இருக்குன்னா -5, -2 அப்படின்னா +5. +5ங்கிற வேல்யூ வந்து இங்கே வந்து அப்டைன் ஆகிருக்கு நம்மளுக்கு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 இருக்குது, இதோட வேல்யூ வந்து 3. இது வந்து மைனஸ் ஆஃப் இந்த வேல்யூ -2 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இங்கே வேல்யூ என்ன வருதுன்னா 3 -2 அப்படின்னா இங்கே 5. இதே மாதிரி தான் வந்து ரெண்டு சிக்னலையும் வந்து சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். இதே தான் எல்லா இடத்துக்கும் அப்படியே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சிக்னல் வந்து கிடைக்கும்.
this is about subtraction, and we will see what are the importance or applications of subtraction. Subtractionல பார்த்தோம்னா வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் இதில் வந்து நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் இந்த வேல்யூஸ்லாம் வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், சப்ட்ராக்ஷன் இது. அதேமாதிரி பார்த்தோம்னா வந்து ரேடார் கம்யூனிகேஷன், அதாவது ரேடார் கம்யூனிகேஷனில் வந்து மூவிங் டார்கெட் டேட்டா வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹியர் த மோஸ்ட் ரீசன்ட் சிக்னல் இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் இட்ஸ் ப்ரீவியஸ் வெர்ஷன் ஸோ as to obtain the signal which indicates just moving target by eliminating the stationary ones. அதாவது ஸ்டேஷனரி ஒன்றில் வந்து எலிமினேட் பண்ணி ஸ்டேஷனரி ஆப்ஜெக்டை எலிமினேட் பண்ணிட்டு மூவிங் டார்கெட்டை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம பொசிஷனை வந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணி வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம், இண்டிகேட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வெரி மச் நெசசரி ஸோ as to facilitate PPI. PPI plan position indicator display of radar systems. Yet another example which extensively makes use of signal subtraction is the design of closed loop control system. அதாவது அதில் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து நம்ம இன் ஆர்டர் டு அக்யூரேட்லி வந்து நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக்கோட அந்த அவுட்புட் வேரியபிளை வந்து ஈஸியாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக அந்த சிக்னலில் வந்து அந்த வேல்யூ, அதாவது ஒரு பாசிட்டிவ் ஒரு ஆக்சுவல் வேல்யூவும் ஒரு ஃபீட்பேக் வேல்யூவும் வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த ஃபீட்பேக் இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் த செட் பாயிண்ட், அதாவது செட் பாயிண்ட்ங்கிறது ஆக்சுவல் வேல்யூ. Next one is last one is multiplication. Multiplication பார்த்தோம்னா the basic signal operation performed over the dependent variable is multiplication. In this case, as we might have already guessed, two or more signals will be multiplied so as to obtain the new signal. அதாவது ரெண்டு சிக்னலை வந்து நம்ம ரெண்டு சிக்னல்னாலும் அதுக்கு மேலே சிக்னலை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி ஒரு நியூ சிக்னல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். எப்படின்னா இப்போ y of t is equal to x1 of t into x2 of t for continuous time signal and y of n is equal to x1 of n into x2 of n for time discrete time signal. இது வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனு. இதில் பார்த்தோம்னா ஏபின்னு ரெண்டு இருக்குது, இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம். இந்த சிக்னலை மல்டிபிள் பண்ணி இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து தேர்ட் சிக்னல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 0.4 அப்படின்ட்டு இருக்குன்னா 0.4 இன்ட்டு ஏன் -0.2 அப்படின்னா வந்து -0.8 வந்து வேல்யூ இருக்குது. சாரி, இங்கே வந்து -0.2 0.4 0.4 இன்ட்டு இங்கே வந்து வேல்யூ வந்து நம்மளை அப்டேட் ஆகிருக்கு, நியூ சிக்னல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதே மாதிரி தான் வந்து எல்லா வேல்யூவும் இங்கே வந்து ஸ்கேல் வந்து இன்பிட்வீன் ஸ்கேல் இருக்குது. எக்ஸாக்டாக வந்து 0.6 0.8 இல்லை, இன்பிட்வீன் வந்து வேல்யூ இருக்குது. நம்ம வந்து அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கணும். இது நீங்களாக வந்து ஒரு கிராஃப் வந்து நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் மாதிரி நம்ம வந்து கிராஃப் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி எடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து வேல்யூ நம்ம ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி தான் மல்டிபிள் பண்ணோம்னா இங்கே வேல்யூ வந்து அதே மாதிரி வந்து அப்டேட் ஆகும். இது வந்து அவுட்புட்டு. இது ரெண்டு வந்து அடிஷன் சிக்னல், மல்டிப்ளிகேஷன் சிக்னல். இது ரெண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் சிக்னல். இந்த ரெண்டு சிக்னல் மல்டிபிள் பண்ணோம்னா இங்கே வந்து தேர்டு இது வந்து நம்மளுக்கு வந்து அப்டேன் ஆகும். வில் சி சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மல்டிப்ளி சிக்னல். மல்டிப்ளிகேஷனில் பார்த்தோம்னா வந்து இதில் வந்து மோஸ்ட்லி வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன். அதாவது வந்து இப்போ ஒரு கம்யூனிகேஷன் இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு கம்யூனிகேஷன் சேனலில் பார்த்தோம்னா நம்ம வந்து நம்ம ஒரு வாய்ஸ் வந்து சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங்கில் பார்த்தோம்னா இப்போ நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு வாய்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணி அந்த வாய்ஸை வந்து அதே மாதிரி வந்து நம்ம வந்து ரிசீவரில் நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் கேரியர் சிக்னல் ஸோ ஆஸ் டு அப்டைன் த மாடுலேட்டட் சிக்னல். அதுக்காண்டி நம்ம வந்து ஏஎம் யூஸ் பண்ணுறோம். ஏஎம்ங்கிறது ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷனு. another example in which signal multiplication plays a vital role, that is RF, that is frequency shifting in radio frequency systems. அங்கே வந்து frequency shift பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா frequency shifting is a fundamental aspect of RF communication as it is accomplished using mixer which is similar to an analog multiplier. ஆர்டினரி அனலாக் மல்டிப்ளையர் மாதிரி தான் இது யூஸ் பண்ணுறாங்க எங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிஸ்டம்ஸில். திஸ் இஸ் அபவுட் டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் தட் இஸ் இன் டிபெண்டன்ட் வேரியபிள். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இது ரிலேட்டாக வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் இன் ஃபர்தர் ஃபியூச்சர் கிளாஸஸில். தேங்க்யூ.